திருச்செந்தூர் கோவில் போனால் உள்ளம் உருகுது. காரணம் அந்த மந்திர எந்திரத்தினுடைய ஆற்றல். முருகன் சொல்ல சொல்ல அப்படியே பாடியதுதான் கந்தர் அனுபூதி. கிளி ரூபத்தில் மனித ரூபத்தில் இருந்து பாடல். அந்த ஆறுமுகப் பெருமான் முருகனுக்கு தான் ஆறுதலையா, அவனை வணங்கினால்தான் நமக்கு ஆறுதல். எப்படி இந்த நதிகள் எல்லாம் கடலிலே போய் சேருகிறதோ, இந்த ஆன்மாக்கள் அத்தனையும் கந்தனோடு சேரணும். அதற்கு உதவி செய்வதுதான் இந்த கந்தர் அனுபூதி. மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று பாடுகிறார். இந்த உலகத்துல நல்லா வாழலண்டா, ஏண்டா கவலைப்படுற? சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாதவூரன் ஐயா நம்மோட இருக்காங்க. ஆக்சுவலாக வாதவூரன் ஐயாவோட வீடியோஸ் நம்ம நேயர்கள் பலருக்கும் பிடிக்குது. நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க, தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க, நிறைய ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஐயா பெரிய விஷயமாக இருக்கும். அதை எளிமையாக்கி நம்ம எல்லாருக்கும் புரிகிறா போல் ஒரு இது பண்ணி கொடுக்கறதுனால தான் நமக்கு எல்லாமே ரொம்ப இனிமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, வரக்கூடிய காலங்களில் அதை பற்றி விரிவாகவே நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. சக்தி விகட நேயர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். ஐயா, நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம பல நேரங்களில் பல விஷயங்கள் சின்ன சின்ன கதைகள் மூலம் விளக்கிடுறோம். அதே நேரத்தில் பெரிய ஞானம், தத்துவம், ஸ்தோத்திரம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையும் எங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் சொன்னோம், கந்தர் அனுபூதி பற்றி நாம் பேசணும் ஐயா அப்படின்னு சொன்னோம். ஐ திங்க் அந்த தருணம் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் கந்தர் அனுபூதி பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அருணகிரி பெருமான் பண்ணினதில் இந்த கந்தர் அனுபூதியினுடைய சிறப்புகள் என்னென்ன? திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் என் உள்ளம் குளிர குதி கொண்டவி. கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான் கருணையினாலே இந்த ஞான வேள்வியை ஏற்பாடு செய்த சக்தி விகடன் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். அருணகிரி பெருமான் 15ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவர்கள். ஏறக்குறைய இன்றைக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் 6 நூல்கள் பாடினார்கள். அந்த 6 நூலிலே திருப்புகழ், அவங்க முக்கியமாக 16,000 திருப்புகழ் பாடினார். திருப்புகழ், கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் வகுப்பு, சீர்பாத வகுப்புன்னு சொல்லுவாங்க, வேல் மயில் விருத்தங்கள். அதிலே கந்தர் அனுபூதி என்பது மிக மிக உயர்ந்த நூல். நம்முடைய சைவ சமயத்திலே தோத்திரங்கள் என்று உண்டு, சாஸ்திரம் என்று உண்டு. தோத்திரம் என்பது 12 திருமுறைகளும் தோத்திரங்கள். திருவாசகம் தோத்திர நூல். அதற்கு இணையான நூல் இன்னும் உலகத்தில் தோன்றலை. பக்தி நூலில் திருவாசகத்துக்கு இணை திருவாசகம்தான். அதுபோல் திருக்குறள், நீதி நூல்களில் திருக்குறளுக்கு இணையாக இன்னொன்று கிடையாது. வாரியார் சாமி சொல்லுவாங்க, தெய்வத்திற்கு மனிதன் சொன்ன நூல் திருவாசகம், தெய்வம் மனிதனுக்கு சொன்னது நம்ம கீதை, பகவான் மக்களுக்கு சொன்னது கீதை, மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். அந்த நூல் வரிசையில் இருக்கும். அதிலே அருணகிரி பெருமான் பள்ளிக்கூடம் போய் படிக்கல. கந்தர் அனுபூதி எப்படி பாடினார்னா, கந்தர் அனுபூதி பள்ளிக்கூடம் போய் இலக்கணம் இலக்கியம், கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலும். தவராஜ சிங்கம்னு சொல்லுவாங்க தாய்மான சுவாமி. அந்த தாய்மான சுவாமி இந்த கந்தர் அனுபூதியை பற்றி சொல்லும்போது அவர் அருணகிரி பெருமான் பேர் சொல்ல கூட பயப்படுறார். எந்தைங்கிறார், எங்கள் அப்பாங்கிறார். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கும் நாள் என்னால். எந்தைன்னா எங்கள் அப்பான்னு அர்த்தம். அப்படி எல்லோரும் பாடி அருள் பெறுவார்கள். இவர் அருள் பெற்றுட்டு பாடுறார். அதுதான் அருணகிரி பெருமானுடைய வாக்கு வன்மை. கந்தர் அனுபூதி பாடும்போது அவர்கள் இந்த மனித உடலோட பாடல்,
அப்பொழுது ஒரு சின்ன ஒரு அந்த ராஜாவுடைய பிரபுதேவ மகாராஜா காலம், அவருக்கு பார்வை குறைந்து விட்டது. பாரிஜாத மலர்னு விண்ணுக்கு போய் மலர் கொண்டு வருகிறார். அந்த பாரிஜாத மலர் கொண்டு வந்தோடனே ரொம்ப தூரத்தில் வரும்போதே பல பேர்களுக்கு கண்கள் இங்கே நல்லாவுதான். அதான் அந்த மேலேருந்து அந்த மலருக்கு அவர் அந்த மலர் இந்த உடம்போடு போக முடியாது என்று வடக்கு கோபுரத்திலே தன் உடம்பை வைத்து ஒரு மறைந்த கிளியினுடைய இறந்து போன கிளியின் உடலே போய் கிளியாக சென்று அந்த பாரிஜாத மலர் கொண்டுவார். எப்பயுமே ஒரு நல்லவர்கள்னா நிச்சயமாக பகை இருக்கும். சம்பந்தாண்டான்னு ஒருத்தன், அவன் காளி உபாசகர். வெறும் மந்திரத்தினாலே ஆண்டவனை பக்தி கிடையாது, வெறும் மந்திரத்தினாலே ஆண்டவனை கட்டுப்படுத்தி வைப்பது. அவன் எப்பயும் பொறாம, அருணகிரியாருக்கு இவ்வளோ பெருமை இருக்குது, நமக்கு பெருமை இல்லையே. அவர் இந்த கோபுரத்தில் வச்சுட்டு போனால் அந்த திருமேனியை எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டோம். திரும்ப சேர முடியாது, உயிர் சேர முடியாது. அந்த காலத்தில் நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பகை இருக்கும். காந்தியே பகைச்சாங்க, சுற்று கொண்டுட்டானே. நபிகள் நாயத்தை கல் எடுத்து அடித்தாங்க, இயேசுநாதரை சிறுவையில் அடிச்சுட்டாங்க, இந்திரா காந்தியை கொண்டுட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னா எதிர்ப்பு இருக்கும். வாரியார் சாமி கூட நெய்வேலியில் அடிச்சுட்டானுங்க. எல்லாம் அதாவது நல்லவங்கள்னா பகை இருக்கும். உங்களுக்கு பகை இல்லைன்னா நீங்கள் நல்லவங்க இல்லைன்னு அர்த்தம். அப்படி அவர் பகைத்தவன் என்ன பண்ணிட்டான், புதைச்சிட்டான். ஆனாலும் முருகப்பெருமான் திருவருள், ஐயோ இந்த கந்தர் அனுபூதி என்ற நூல் இவர் மூலமாக வெளிப்பட வேண்டும். ஆகையினாலே உலகம் உய்ய இந்த கந்தர் அனுபூதியை பாட வேண்டும் என்றால், இன்றைக்கும் திருவண்ணாமலையில் கிளி கோபுரம்னே இருக்குது. அந்த கிளி ரூபமாக இருந்து கிளின்னு அப்படியே 51 பாடல்கள் சொன்னார். இந்த 51 பாடல்களும் மாத்ருகா மந்திரம் பேர். மாத்ருனா அம்மான பீஜ மந்திரங்கள். நம்முடைய உடம்பிலே 6 ஆதாரங்கள் உண்டு. மூலாதாரம், சாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசக்தி, ஆக்ஞா என்று. இந்த 6 ஆதாரங்களையும் 51 அக்ஷரங்கள் உண்டு. இந்த 51 அக்ஷரங்கள் ரொம்ப விரிவாக சொல்லணும், எல்லாம் வடமொழியில் இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். நம்முடைய கோயில்களில் நீங்கள் எங்கே உள்ளம் போய் பாருங்கள், உள்ளம் உருகும். சாதாரண பிள்ளையார் கோயிலாக இருந்தால் கூட மனசு உருகும். நீங்கள், நான் யாரையும் குறை சொல்லணும்னு சொல்லலை, சலவை கல் போட்டு இந்த பிர்லா மந்திர்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, போட்டு அழகழகாக இருக்கும், பார்ப்பதற்கு ரசிக்கலாமே தவிர நம்ம உள்ளம் உருகாது. அங்கேயும் கிருஷ்ணர் பொம்மை இருக்கும், எல்லாம் ராதா ருக்மிணி எல்லாரும் இருப்பாங்க, மனம் உள்ளம் குழையாது. காரணம் என்ன என்றால், அந்த மூர்த்தங்களுக்கு கீழே மந்திர எந்திரம் கிடையாது. நம்முடைய எல்லா கோயில்களிலும் இந்த மந்திர எந்திரம் கீழே இருக்கும், சுவாமிக்கு கீழே அதான் சொல்லுவாங்க, இந்த சுவாமிக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவர், இந்த சுவாமி இந்த சக்தி. என்ன கடவுளுக்குள்ளே எப்படியா ஒருத்தர் சக்தி இருக்கும், ஒருத்தர் சக்தி. அந்த மந்திர ஆற்றலை செய்கின்ற அவர்கள் அந்த பூஜை பண்ணுகின்ற ஆற்றலானது மேலே நமக்கு அருள் செய்கிறது. கீழே அந்த மந்திர எந்திரம். திருப்பதிக்கு இத்தனை கோடி பேர் போகிறார்களே, அந்த ஈர்ப்பு அந்த பாலாஜிக்கு கீழே வைத்திருக்கிற அந்த யந்திரத்தினுடைய ஆற்றல் உலகத்தையே ஈர்க்கிறது. அதுபோல ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் 6 படை வீடுகள்லையும் இருக்கும், எல்லா இதுலையும். சிதம்பரத்திலே சிதம்பர ரகசியம்னு உண்டு. ஏன்னா அங்கே மூலவரே வெளியில் வருவார். எங்கேயும் மூலவர் வெளியில் வர மாட்டார், அங்கே மட்டும் அந்த உற்சவமூர்த்தி இருப்பார். அவருக்கு கீழே யந்திரம் வைக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொரு முறையும் எடுத்து பூஜை பண்ணணும். அதற்காக தான் இந்த சிதம்பர ரகசியம் என்று வில்வ இலையிலேயே சிவநாமங்கள் எழுதியிருக்கும். அதுதான் சிதம்பர ரகசியம் பேர். அந்த யந்திரம் தான் நமக்கு மேலே இருந்து, நமக்கு உண்மை வேண்டாம், நம்ம தெருக்கோடியில் இருக்க பிள்ளையாரை பார்த்தா கூட நமக்கு உள்ளம் உருகும். காரணம் அந்த மந்திர எந்திரம். அந்த மந்திர எந்திரத்திலே எல்லா மூர்த்திகளுக்கும் 51 மந்திரம் உண்டு. அது மாத்ருகா மந்திரம் பேர். நடுவிலே அந்த மூல மந்திரம் இருக்கும். வாரியார் சாமியே சொல்லுவார், என்னை யாராவது முருகன் கோயிலுக்கு இந்த எந்திரம் எழுதி கொடுங்கன்னா, இந்த மாத்ருகா மந்திரம் 51 மந்திரங்களும் சுற்றி எழுதுவேன், நடுவில் முருகனுடைய சடாட்சரம் எழுதுவேன். அந்த முக்கோணம் அறுகோணம்னு போடுவாங்க. முருகனுக்குன்னு ஒரு அம்பாளுக்குன்னு ஒரு கோணம் உண்டு, சிவபெருமானுக்கும் உண்டு, நாராயணருக்கு. அந்தந்த மூர்த்திகளுக்கான அந்த எந்திரத்திலே மூல மந்திரத்தை நடுவில் எழுதுவாங்க. சடாட்சரம்னு முருகனுக்கு எழுதுவாங்க, அஷ்டாட்சரம்னு பெருமாளுக்கு எழுதுவாங்க, பஞ்சாட்சரம் என்று சிவருக்கு எழுதுவாங்க. அம்பாள் எல்லாருக்கும் அதுக்கு பீஜம். அந்த மந்திரங்கள் நடுவில் மூர்த்தத்துக்கான மந்திரம் இருக்கு. அந்த மந்திர எந்திரங்களை 48 நாள் பூஜை செய்து அந்த மந்திரத்திற்கு அந்த தகடுக்கு உரு ஏற்றுவார். இந்த சந்தனத்தை இழைச்சி சேர்ப்பது போல ஒவ்வொரு கால பூஜையிலையும் அந்த மந்திரங்களை பிரசித்தித்து சொல்லி 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 அது ஆற்றல் வரும். அந்த எந்திரத்தை கீழே வைத்து விட்டு தான் அந்த மூர்த்தியை மேலே வைப்பார்.
அதனால்தான் நம்ம கோயில்களில் எங்கே போனாலும் திருச்செந்தூர் கோயில் போனால் உள்ளம் உருகுது. எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம மனசுக்கு உருகுமே. பழனி ஆண்டவரை பார்த்தா தரிசிக்க எவ்வளோ கூட்டம் வருகிறது. காரணம் அந்த மந்திர எந்திரத்தினுடைய ஆற்றல். அந்த பொது மந்திரம் இப்போது ஒவ்வொன்றுக்கும் உப்பு எல்லாத்துக்கும் போடுவாங்க, சமையலில் எல்லாத்துக்கும் உப்பு போடுவாங்க. அதுபோல் இந்த மாத்திருகா மந்திரம் என்பது பொது 51 மந்திரங்கள். அந்த 51 மந்திரங்களையும் அருணகிரி பெருமான் 51 பாடல்களாக பாடுகிறார். அதுவும் கிளியாக. கிளிக்கு என்னென்ன கிளிப்பிள்ளை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்வாங்க. முருகன் சொல்ல சொல்ல அப்படியே பாடியது தான் கந்தர் அனுபூதி. கிளி ரூபத்தில் மனித ரூபத்தில் இருந்து பாடல். இப்போ கூட சொல்லுவாங்க, நிறைய பேர் பேட்டி கேட்கும்போது பெரிய பெரியவர்களெலாம் பேட்டி மினிஸ்டர் இவங்களெல்லாம் பேட்டி நிறைவாக மக்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பார். நிறைவாக நீங்கள் மக்களுக்கு. அதுபோல் தன் வாழ்நாளிலே அவர் கிளி ரூபமாகவே முருகப்பெருமானோடு சேர்ந்து விடுவார். அதற்கு முன்னாடி மக்களெல்லாம் ஓய்வு பெற வேண்டும் என்று கருணையோடு பாடிய நூல் கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதிக்கு வாரியார் முன்னுரை எழுதுகிறார்கள். அந்த முன்னுரையை படித்து விட்டாலே போதும், சைவ சித்தாந்த கருத்துக்கள் அத்தனையும் அதில் சொல்லி இருக்கிறார். கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியாராலே பாடப்பட்டது. அது கந்தபுராணம் பாடியது மட்டுமல்ல, அவர் கோயிலில் அர்ச்சகராக இருக்கார். குமரக்கோட்டம் என்று காஞ்சிபுரத்தில் இன்றும் இருக்கிறது. கந்தபுராணம் அது அரங்கேற்றிய மண்டபமும் அங்கே இருக்குது. எப்படி ஸ்ரீரங்கத்தில் ராமாயணம் மண்டபம் இதுபோல் இங்கே காஞ்சிபுரத்திலே அவசியம் எப்படின்னா குமரக்கோட்டம் போக அவசியம் அந்த தரிசிக்கணும். அங்கே தான் கச்சியப்ப சிவாச்சாரியர் அந்த கோயிலில் அர்ச்சகர். அவர் கோயிலில் அர்ச்சனா முப்பொழுதும் சுவாமியை தொடர்றவங்க. அவர் சிவாச்சாரியார்னால அளவில்லா. அவர் வடமொழியிலையும் வல்லவர், தென்மொழியிலையும் வல்லவர். முருகப்பெருமான் அவர் கனவிலே தோன்றி, அப்பா கந்தபுராணத்தை பாடு, வடமொழியில் ஸ்காந்தம்னு இருக்குது, தமிழில் இல்லை, நீ பாடுனார். ஆண்டவனே உன் பெருமை எங்கே, என் சிறுமை எங்கே? ஏதோ ஒரு நாய் போய் கடலினுடைய ஆழத்தை பார்க்கணுன்னு போட்டு பார்த்தான். தன் காலை விட்டுட்டு இவ்வளோதான் ஆழம்னு நினச்சிதான். உன்னுடைய பெருமை எங்கே, என்னுடைய சிறுமை எங்கேன்னு அவர் சொன்ன திரும்பவும் பாடுங்கிறார். ஐயோ, ஆண்டவன் கட்டளையும் மீற முடியலே என்று தினம் அவர் சிவாச்சாரியார் என்பவர் தினம் 100 பாடல் 200 பாடல் எழுதுவார். நடை சாத்துறதுக்கு முன்னாடி சுவாமி திருவடியில் அந்த ஓலைச்சுவடியை வச்சுட்டு போயிடுவார். அடுத்த நாள் வந்து பார்த்தா அதில் திருத்தங்கள் இருக்குமா. முருகன் கை வச்சு திருத்திய நூல் கந்தபுராணம். அதிலே விலை மதிக்க முடியாத பாடல். இது முன்னுரைக்கு வாரியார் சொல்கிற இது. நான் நிறைய சொல்லணும், சுருக்கமாக சொல்கிறேன். விலை மதிக்க முடியாத பாடல் சொல்றார். சான்றவர் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள் 3. இந்த உலகத்திலே சான்றோருங்கிற வார்த்தை மிகச்சிறந்த வார்த்தை. பெரியவர்களை சான்றோருங்கிறது அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கிடையாது. அப்படி சான்றோர்கள் ஆராயத்தக்க பொருள்கள் 3 தான். ஏன்பா எவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் என்ன. சான்றவர் ஆய்ந்திடத்தக்கவாம் பொருள் 3. அது என்னென்னு சொல்றான்னா, ஆன்றதோர் தொல்பதி, என்றைக்கும் இருக்கிற இறைவன், ஆருயிர் தொகை, வான்துகள் தலையன வகுப்பர் அன்னவி. இது கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடிய விலை மதிப்பில்லாத பாடல். ஏன்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு. வாரியார் சாமி இது எழுதலைன்னா எனக்கும் தெரியாது. சான்றோர்கள் ஆராயத்தக்க பொருள் 3 உள்ளது. 1 ஆருயிர் பதி, தானே அறிகின்றவன் இறைவன். அறிவித்தால் அறிவது பசுக்கள், அறிவித்தாலும் அறியாதது ஜடப்பொருள். இந்த 3 தான் ஆராயத்தக்கதான் இந்த உலகத்தில். எது இறைவன், உயிர்கள், தலை. இந்த இறைவனையும் உயிரையும் நடுவிலே தடுக்கின்றது இந்த தலை என்பது. அந்த தலை விலகிவிட்டால் ஆண்டவனுடைய இந்த காந்தத்துக்கும் இரும்புக்கும் நடுவில் ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டை விலகிட்டால் காந்தமும் இரும்பு சேர்ந்துடும். ஈர்த்தென்னை ஆட்டு கொண்ட எந்தை பிரான்கிறார். இரும்பு மனத்தேன்றாரு எனக்கு மணிவாசகர். காந்தம் போல ஈர்த்துப்பான. சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் 3 மறையலாம், மறைன வேதங்கள், மறையலாம் மொழிய நின்றன ஆன்றதோர் தொல்பதி ஆருயிர் தொகை வான்துகள் தலையன வகுப்பர் அன்னவே. இது 3 தான் நம்ம ஆராய வேண்டியது. அதை சைவ சித்தாந்தத்திலே பதி பசு பாசம்வர். விவேகானந்தர் வந்தார், இந்த கொள்கையை பற்றி கேட்டார். அப்போ அவங்க கேட்டாங்க, இதெல்லாம் என்ன பதி பசு பாசம்னா என்னன்னு.
எல்லாவற்றையும் தானாக அறிகின்றவன் இறைவன். அறிவித்தால் அறிவது பசுக்கள், அறிவித்தாலும் அறியாதது தலை. இந்த உலக பாசம் என்று சொல்லுகிறார். தெய்வம் உண்டு, கடவுள் இல்லை என்று எண்ணக்கூடாது. எல்லா உலகத்துக்கும் இறைவன் இல்லாமல் ஒரு பொருளும் நடக்காது. கடவுள் வாழ்த்து இல்லாத நூல்களே கிடையாது. வள்ளுவரே கடவுள் வாழ்த்து போடுகிறார். அப்போ அந்த கடவுளை பற்றி அதை நம்ம எல்லாருக்கும் இறைவனை இருக்கின்றவனை சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம்னு பொருள். மங்களம் இந்த வீடு மங்களமா இருக்குதுங்கிறாங்க. இன்னொன்று ஆன்மாக்களுக்கு சுகத்தை செய்கிறவன் அர்த்தம் சிவம். சங்கரன் என்ற சொல்லுக்கு கரம்னா செய்வது, சம்னா சுகம். ஆன்மாக்களுக்கு சுகத்தை செய்கிறவன் சங்கரன். இல்லை, எல்லா உலகத்துக்கும் இருக்கின்ற இறைவனை, அதான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவன், அந்த இறைவனை சிவம் என்று சொல்லுகிறது சைவம். அதை செம்பொருள் என்று சொல்லுகிறது திருவள்ளுவர். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. எனக்கு இது கொஞ்சம் இருந்தாலும் மனசில் தோணிச்சு சொல்லிவிடுறேன். சிவபெருமான் செக்கச்செவியல்னு இருப்பார். பவளம் போல நிறம் பவளம் நிரம்ப வளமா செக்கச்செவியல்னு இருப்பாராம் சுவாமி. ஆனால் இப்போ நான் இன்னைக்கு கூட நேற்று ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனோம். சிவபெருமான் முழுக்க நீளமாக போட்டிருக்கிறேன். கண்டம் தான் நீலகண்டன். தவறுதலாக போடுறாங்க. என்ன அந்த காலத்து நீங்கள் எந்த கோயில்லையும் பாருங்கள் சுவாமி செக்கச்செவியல்னு இருப்பார். அதாவது அனல் போன்ற உருவம், அனல்னா நெருப்பு போல இருப்பான். அப்புறம் இளம் சூரியன், மாலையில் சூரியன் மறைகிறான் போல அந்த அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிறாராம். இதை நம்முடைய அப்பர் சுவாமி சொல்லுவார். பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும்வார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும். பவளம் போல இருக்குதா. ராமர் கிருஷ்ணர் நீளமாக இருப்பாங்க. சிவபெருமானை இப்போ எல்லாருமே நீளமாக போகக்கூடாது, தவறு. சுவாமி செக்கச்செவ கண்டம் மட்டும் நீலகண்டன்னு பேர். அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் அந்த சிவத்தை செம்பொருள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். பிறப்பென்னும் பேதவி. நாமெல்லாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். இது பெரிய கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட். கூட எழுதுவாங்க காரில், ஃபாதர் கிஃப்ட்டு, டேட் கிஃப்ட்டு, எங்கள் மம்மி கிஃப்ட்டுன்னுவாங்க. இந்த உலகமும் இந்த உயிர்களுக்கெல்லாம் ஆண்டவன் கிஃப்டாக கொடுக்குறார். நம்ம இந்த உடம்பு கொடுத்துக்கிறாரு, இதுவே ஒரு பரிசு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய கூட்டங்களில் சொல்லுவேன். இப்போ கூட யாரோ ஒருத்தர் பெரிய புகழ் பெற்றவர் போய் அடையார் ஆற்றுல குச்சி சேர்ந்துட்டார். வயசான காலத்தில் ஏன் இந்த எண்ணம் வருகிறது என்றே எனக்கு புரியலை. ஆண்டவன் கொடுத்த பரிசு பொருள் இந்த உடம்பு. எந்த காரணத்துக்காகவே இதை நாம் அழிக்கக்கூடாது. இப்போ ஐயா இருக்கிறீங்க, எனக்கு ஒரு பேனா கிஃப்டாக கொடுக்குறீங்க. நான் இப்போ அங்கேயே தூக்கி போட்டு போனேன். என்னையா வாரியார் வீட்டில் இருந்தார், நான் ஒரு பேனா கிஃப்டாக கொடு. பேனாக்கு விலை உண்டு, ஆனால் அவர் அன்புக்கு விலை கிடையாது. வாரியார் சாமிக்கு 10 ரூபா 15 ரூபாய்க்கு மாலை போடுவாங்க. அந்த மாலையிலேருந்து விலை இல்லை, அவங்க அன்பு தான் முக்கியம். ஆக சாமி கிட்ட சொல்லுவாங்க, மாலை சாமி கொஞ்ச நேரம் போட்டுக்கினே இருங்க. எனக்கு இது சுமையாக இருந்தாலும் அவங்க போட்டவங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் போட்டுக்கினே இருங்க சாமிக்கு, உடனே கழிச்சிட்டாதீங்கன்னு. அதனால் சாமியார் எப்போ மாலை போட்டாலும் கழுத்தில் போட்டுக்கினே பேசுவார். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. அதுபோல் ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் இந்த உடம்பு. எந்த காரணத்தை கொண்டும் மக்கள் அத்தனை பேர் திருவடிகளிலே நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தற்கொலை செய்து கொள்ளாதீர். தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் இந்த மனித பிறவி கிடைக்க எண்ணில் கோடி யுகம் ஆகுமா. நமக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு பொருள். அதை சிவஞான சித்தியார்னு ஒரு பாடலில் சொல்கிறார். அந்த பாடல் சொல்ற நேரம் ஆகிடும். அவர் என்ன சொல்கிறார், தென்கடலில் ஒரு கட்டையை போட்டுடணுமா, வடகடலில் ஒரு கட்டை பெரிய இந்த லாக் மாதிரி இருக்க மரத்தை போட்டுடணுமா. இவை கடலில் சேர்ந்து 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 ஒரு நாள் சந்தித்தாலும் சந்திக்கலாம். ஆனால் இந்த உடம்பு கிடைப்பதற்கு எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்து இந்த மனித உடம்பு கிடைத்தது. அரிதரிது மானுடராய் பிறத்தல் அரிது, என்னறிய பிறவிதனில் மானுடப் பிறவி அரிது காண்கிறார். அவ்வளவு அரிதாக கிடைத்த இந்த மனித பிறவியை நாம் தூக்கி அடிக்கக்கூடாது. ஒருத்தர் அன்பாக கொடுத்தா அதை நம்ம தூக்கி எறியலாம. ஆண்டவன் கொடுத்த பரிசு இந்த உடம்பு. ஆகையினாலே நான் அத்தனை பேர் திருவடிகளிலும் இந்த மதம் ஜாதி இதமெல்லாம் விட்டுடுங்க. இந்து கிறிஸ்டியன் எதுவும் பார்க்காது. யாரும் தற்கொலை செய்து கொள்ளாதீர். தற்கொலை செய்து கொண்டால் அது ஆண்டவனையே அவமதிக்கிறவன். இப்போ சில பேர் காதல் தோல்வின்னு தற்கொலை பண்ணிக்கிறான், பரீட்சையில் தோல்வி அடைஞ்சுட்டோம்னு போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கடன் கஷ்டம்னு போய் தற்கொலை பண்ணி. எவ்வுயிரும் காக்கவோர் ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர். கடவுளுக்கு
சாகறதுக்கு 100 வழி இருக்குன்னா வாழறதுக்கு 1000 வழி இருக்கிறது. ஞான சம்பந்தர் முதல் குருநாதர். மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று பாடுகிறார். இந்த உலகத்துல நல்லா வாழலாம்டா, ஏன்டா கவலைப்படுற? நல்லவண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. இந்த உலகத்துல வாழ்வதற்கு எந்த குறையும் இல்லை. ஏன் என் குறை என்று நினைத்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்ளுகிறீர்கள்? இந்த தற்கொலை செய்து கொண்டால் மீண்டும் இந்த உடம்பு பெறுவதற்கு பல யுகங்கள் ஆகுமாம். ஆகையினாலே இந்த அரிதான கிடைத்த இந்த மனித பிறவியும் இந்த கந்தர் அனுபூதின்னு சொல்றோம். கந்தன் என்ற சொல்லுக்கு 3 விதமான பொருள் உண்டு. கந்தன் என்றால் 6 திருமேனிகளும் ஒன்றாக சேர்ந்தவன் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள் சோஷயதிதி சந்தகான்னு வரும். பகைவனுடைய ஆற்றலை வற்றச் செய்கிறவன். பகைவனை அழிக்கிறது இல்லை, சூரபத்மனை சேவலும் மயிலுமாக மாற்றிக்கொண்டார். அவனுடைய பதவி பெருசா போயிடுச்சு. அதாவது ஸ்டேட் மந்திரி ராஜ்ய மந்திரி ஆன மாதிரி. அதுபோல பதவி உயர்வு. அப்பெல்லாம் 108 அண்டங்கள் வணங்கிச்சு. முருகனுடைய சேவல் மயிலும் ஆனவனே உலகமெல்லாம் வணங்குது அவனு. அவனுடைய ஆற்றலை மற்றெல்லாம் ராமர் ராவணனை கொன்று விட்டார், இரண்டனை பகவான் கொன்று விட்டார். இங்க முருகன் கொல்லவில்லை, ப்ரொமோஷன் கொடுத்துட்டார். சேவல மயிலுமா. சிங்கமுகாசுரன் அம்பிகைக்கு சிங்க வாகனமாக போயிட்டான், தாரகாசுரன் யானை வாகனமாக போயிட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிடுச்சு. பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்கிறவன் அர்த்தம். கந்துன்னா பற்றுக்கோடுன்னு அர்த்தம். யானை கட்டுற இடத்துக்கு கந்துன்னு பேர், பற்றுக்கோடுன்னு பேர். உயிர்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கிறவன் கந்தன். 6 திருமேனிகளும் ஒன்றாக அடங்கியவன் கந்தன். பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்கிறவன் கந்தன் என்ற சொல்லுக்கு இந்த 3 பொருள் ஒன்றுன்னு எழுதுகிறார். பிற்பாடு அனுபூதி. அனுர்னா தொடர்ந்து, பூதினா சேர்தல். கந்தனோடு தொடர்ந்து இருப்பது கந்தன். இறைவனாலும் ஒன்றாகிடும். நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள்வாய். ஆண்டவனே நீயும் நானும். எப்படி இந்த நதிகள் எல்லாம் கடலிலே போய் சேருகிறதோ, இந்த ஆன்மாக்கள் அத்தனையும் கந்தனோடு சேரணும். அதற்கு உதவி செய்வதுதான் இந்த கந்தர் அனுபூதி. கந்தனோடு தொடர்ந்து இருத்தல், அவனோடு சேர்ந்து இருத்தல். இருவினையும் மும்மலமுமற இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம். ஆண்டவனு நாமளும் ஒன்னா போயிடும். கணவன் மனைவி சேர்ந்திருந்தால் அது சிற்றின்பம். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேர்ந்திருந்தால் அது பேரின்பம். அந்த பேரின்பத்திற்கு வழி சொல்லுவதுதான் கந்தர் அனுபூதி. யாரும் அனுபவத்தை வாய்விட்டு சொல்ல முடியாது. அருணகிரி பெருமான் நம்முடைய தட்சிணாமூர்த்தி சுவாமி சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் சொன்னார். நாங்கள் நிறைய படிச்சுட்டோம், ஆனால் எங்களுக்கு மனம் அடங்கவில்லை, எங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணணுன்னார். எப்பயுமே வாத்தியார் வயசானவராக இருப்பார், படிக்கிற மாணவர்கள் இளைஞர்களாக இருப்பாங்க. இங்கே சுவாமி கிட்ட சனகாதி முனிவர்கள்லாம் வயது முதிர்ந்தவர்கள். சுவாமி எளிமையோடு இருக்கிறாராம் சிவபெருமான். அவர் தட்சிணாமூர்த்தியாக இப்படி சின்முத்திரை காற்றினார். இந்த சின்முத்திரை வாய்விட்டு சொல்ல முடியலையா. எங்கள் பெருமான் தட்சிணாமூர்த்தி வாய்விட்டு சொல்லாததை எங்கள் அருணகிரி பெருமான் வாய்விட்டு சொல்கிறார். பகவானால் முடியாதது சொல்கிறார். அந்த சின்முத்திரனுடைய அர்த்தம் என்ன என்றால், இந்த 5 விரல்களே இதற்கு பதி என்று பெயர், பெருவிரல்னே பேர். ஆனால் இருக்கிறதுலே பாருங்க, அதுதான் குட்டையாக இருக்கும். ஆனால் இதுதான் பெருவிரல்னு வச்சாங்க. என்ன காரணம்னா, இந்த 4 பேர் செய்கின்ற வேலையை இது ஒன்றே செய்யும். நீங்கள் புஸ்தகத்தை தூக்குங்க, எழுதுங்க, எது பண்ணாலும் செய்யுங்க. இந்த பொருள் தனியாக இருக்கும். இவன் 4 பேர் காரியத்தை இது ஒன்றே செய்யும்போது இதை ஏன் பெரிய மனுஷன் சொல்லக்கூடாதுன்றார். பெருவிரல். இந்த ஆள்காட்டி விரல் ஜீவாத்மாவா. இந்த ஜீவாத்மானது இந்த கந்தர் அனுபூதிக்கு முன்னுரையில் எழுதுறார். நாமெல்லாம் ஆணவ மலம், கண்மமலம், மாயாமலம் என்று 3 மலத்தோடு இருக்கிறோம். இந்த ஆணவ மலம் என்பது எப்போ ஆன்மா இருக்குதோ அப்போவே இருக்குதான். எப்பயுமே அந்த இருக்கிறவர்களும் எனக்கே இடம் கொடுக்கலையே. அந்த ஆணவங்கிறது ஈகோ. என்ன விட்டுட்டா இதை நடத்துகிறாங்க. நான் இல்லைன்னா இந்த குடும்பம் நடக்குமா, நான் இல்லைன்னா இந்த வியாபாரம் நடக்குமா, நான் இல்லைன்னா இந்த கட்சி நடக்குமா, தான்கிற அந்த அகங்காரம் அது அடியோடு போயிடும். அகங்காரமே இருக்கக்கூடாது. எல்லாம் ஈசன் செயல். இந்த ஜீவாத்மானது இதை பாருங்க, நடுவிரலுக்கு ஆணவ மலம்னு பேர், இந்த மோதிர விரலுக்கு கண்ம மிரல்னு பேர், இந்த சுண்டு விரலுக்கு மாயா மலம் பேர். அதனால கல்யாணத்தில் கூட இந்த 2 சேர்த்து
பாருங்க, ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம். சிவபெருமான் சொன்னாரா, இந்த 3 மலங்களை விட்டு ஜீவாத்மானது என்னுடைய திருவடியை அடைந்து விட்டால் நீயும் நானும் இப்படி ஆயிடலாம். நாழி உப்பு நாழியப்பு நாழியானவார் சித்தர்கள் சொல்றாங்க. நாழின்னா கால்படி உப்பு, கால்படி தண்ணியில் போட்டால் ரெண்டும் கால்படி ஆகிடும், அரைப்படி ஆகாது, தண்ணியில் கரைஞ்சிரும். அதுபோல் இந்த ஜீவனானது இறைவனோட ஒன்றுபடும். மிகப்பெரிய ஞான சாஸ்திரம். அந்த கந்தர் அனுபூதியிலே 51 பாடல்களும் ஜீவாத்மாவானது இறைவனோடு கந்தனோடு தொடர்ந்து இருத்தல், அணு என்று தொடர்ந்து ஆண்டவனோடு இருப்பதற்கு உதவி செய்கின்ற பெரிய நூல் கந்தர் அனுபூதி. 1955 அப்படின்னா அங்கே ஒரு 45, இது ஒரு இப்போ 27 ஆயிடுச்சு. எவ்வளோ வருஷம் ஆகுது? ஏறக்குறைய 70 வருஷத்துக்கு முன்னாடி பட்னம் கோயிலில் வாரியார் சாமி நின்று பிரசங்கம் பண்ணுறார். நான் இன்று முதல் 10 நாளைக்கு கந்தர் அனுபூதி சொல்ல போகிறேன். சாமி சொல்கிறாங்க, வாரியார் சாமி. இது மிக 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 அரிதான நூல். நமக்காக ஆண்டவன் கருணையினாலே அருணகிரி பெருமான் அருள் செய்த நூல்களிலே மிக மிக உயர்ந்த நூல். கோபுரம் கட்டி கொண்டே வந்து மேலே தங்க கலசம் வைப்பார்கள். அதுபோல அருணகிரிநாதர் பல நூல்கள் பாடி தங்க கலசம் போல இருப்பது கந்தர் அனுபூதி. 10 நாள், ஒரு நாளைக்கு 5 பாடல்கள் வீதம். 10 நாளைக்கு நான் தொடர்ந்து இந்த கந்தர் அனுபூதி சொல்ல போகிறேன். இன்று முதல் ஆரம்பிக்கிறேன். என் காலை தொட்டு நானே கும்பிட்டுக்கிறேன். இந்த ஆன்மாவான இந்த உடம்பு இருக்கதானே கந்தர் அனுபூதி சொல்லுது. வணங்குவது ஆன்மா, உடம்பை பரிசையா தன் காலை தொட்டு நான் கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா இந்த உடம்பு இல்லை என்றால் என்னால் கந்தர் அனுபூதி சொல்ல முடியாது. நீங்களும் உங்கள் காலை தொட்டு கும்பிட்டுங்கிறார் அன்னைக்கு கூட்டத்தை பார்த்து. நீங்களும், ஏன்னா இந்த உடம்பு இருந்தால் தானே கந்தர் அனுபூதியை கேட்க முடியும். ஆகையினால நீங்களும் உங்கள் காலை தொட்டு கும்பிட்டுங்க. இந்த உடம்பு இருக்கிறது தான் கந்தர் அனுபூதி. இந்த மிகப்பெரிய ஞான நூலையும் ஞான பொக்கிஷத்தையும் இன்று தொடங்கி நான் ஒரு 10 எபிசோட் 5 ஒரு இதுக்கு நான் 5 கந்தர் அனுபூதி. கொஞ்சம் கஷ்டம்தான். வாரியார் சுவாமியுடைய அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. இருந்தாலும் அவங்க சொன்னதை நான் நினைவுபடுத்துகிறேன். 10 எபிசோடில் ஒரு நாளைக்கு 5 கந்தர் மூலமாக 10, 5, 51 பாடல். இந்த முதல் பாடலை மட்டும் இன்று நான் சொல்லி ஆரம்பித்து வைக்கிறேன். இது என்னால் முடிகின்ற காரியம் முடியாது. உங்களைப் போல பல அடியாருடைய வாழ்த்துக்களோடும் வாரியார் சுவாமி ஆசையினாலும் நான் இதை சொல்ல மேற்கொள்ளுகிறேன். இதை சிறியனுடைய வார்த்தைகளை எதே தவறு இருக்கும்போது அது என்னோட அறியாமை. ஆனால் உயர்ந்தது ஏதேனும் இருந்தால் அது வாரியார் சுவாமி அருளிய ஞானம் என்று சொல்லி அந்த 51 பாடல்களையும் நான் தொடர்ந்து சொல்லுகிறேன். 10 எபிசோடாக வரும். 5 எப்படியும் அதை நான் 5 பாட்டு சொல்லிவிடுவேன். இன்று முதல் பாடல் அந்த விநாயகர் துதி மாதிரியா இருக்கு. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர். முதல்ல நம்ம மனசு இருக்கு பாருங்க, இதை பற்றி தான் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த மனம் அடங்கி விட்டால் மந்திரம் ஜபிக்கலாம். அந்த மனம் அடங்குவதற்கு நெஞ்ச கல்லு மனசுக்காரங்கிறான். இப்போது நான் நிறைய சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லுன்னா திரும்பவும் நம்ம தீமையை சொல்லுவோம். எத்தனை பேர் எவ்வளோ கொடுமையாக நடந்து கொள்ளுகிறார்கள். அந்த மாதிரி நாம் எந்த உயிரையும் அடித்து துன்புறுத்துவதோ மனதனாலே காயப்படுத்தக்கூடாது. அந்த கல்லு மனசுக்காரன் கல் மனசோடு இருக்கக்கூடாது. இன்று முதல் இறைவனை வணங்குற நம்ம மனசு குழைந்து போக வேண்டும். தங்கம் உருகினால்தான் மணி பதியும், அதுபோல உள்ளம் உருகினால்தான் முருகன் நம் உள்ளத்தில் இருப்பார். ஆகையினாலே இந்த பாடலை சொல்லும் போதே நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைபதம் பணிவா. நாம் இந்த உலகத்திலே எந்த நாம் தொழில் ஆரம்பித்தாலும் முதல்ல பிள்ளையாருக்கு குட்டு போட்டு தோப்பகரணம் போட்டுக்கணும். இன்னைக்கு சொல்கிறாங்க தோப்பகரணம் போட்டால் அறிவு நல்லா வளரும். நம்ம பெரியவங்க அன்றைக்கி சொல்லிட்டு போயிருக்காங்க தோப்பகரணம் போடணும். அதனால் முதல்ல 5 கரத்தை உடைய ஆணைமுக பெருமானை வணங்குகிறேன். பஞ்சக்கர ஆணைபதம் பணிவா. கணபதியை வணங்காமல் நமக்கு இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறோம், இது தடையில்லாமல் நடக்கணும். அந்த தடையில்லாமல் நடக்குவதற்கு அந்த கணபதி துணை செய்யணும். ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி. நமக்கு வருகிற இடர்களையெல்லாம் களைகிறவர் கணபதி. கணபதி ரொம்ப எளிமையான தெய்வம். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் இந்த கரசரணமும் இதெல்லாம் பார்க்கணும். பிள்ளையாருக்கு எதுவும் பிடிச்சி வச்சா பிள்ளையார்.
மஞ்சளில் பிடிச்சி வச்சா பிள்ளையார், சாணத்தில் பிடிச்சி வச்சா பிள்ளையார், வெள்ளத்திலேயே கொஞ்சம் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுலேயே கொஞ்சம் நெய்வேத்தியம் பண்ணி விடலாமா வெள்ளத்தையே. சாமி எளிவந்த தெய்வம். இப்போ ஒரு மினிஸ்டரை கூப்பிடணும்னா எவ்வளோ கஷ்டம், பிரைம் மினிஸ்டரை கூப்பிடணும் எவ்வளோ கஷ்டம், ஜனாதிபதி கூப்பிடணும், அமெரிக்க ஜனாதிபதி கூப்பிடணும் எவ்வளோ கஷ்டம். அவங்களையோ 6 மாதமாக முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணணும். விநாயகர் அப்போ இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் வான்னா வருவாராம். ஐயா பூஜை முடிஞ்சிச்சு போனா போயிடுவார். அவ்வளவு கருணை கடல். கணபதியை வணங்குகிறார். அதுபோல் அருணகிரி பெருமான் முதல்ல ஆண்டவனே, நான் முருகப்பெருமானுக்கு ஒரு மலர் மாலை சூடப் போகிறேன், அது என்றும் அழியாத தமிழினாலே சூடுகிறேன். அந்த திருப்பாடலை நான் நன்றபடி செய்வதற்கு விநாயகப் பெருமானையே நீ துணை செய்ய வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும், என் உள்ளம் இறங்க இளகிய மனசாக இருக்கும். நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து உருக. சாமியை நினச்சா உள்ளம் உருகணுமா. இதில் சித்தர்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க, இந்த தருமபுரம் ஐயா பாடுவாங்க. யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன், டே கண்டா மடமார்த்து வள்ளி கணவன் பேரை வழிப்போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி. யாரோ முருகன்னு சொன்னா அவன் யாரும் முருகன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படி வழிப்போக்கன் முருகான்னு சொன்னா கூட என் உள்ளம் குழையுதான். வள்ளி கணவன் பேரை வழிப்போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடிங்கிறார். அப்படி ஆண்டவனை நாம் பூஜையில் உட்காரும் பொழுது ஆண்டவன் நம் பன்னீருக்கும் பாலுக்கும் காத்து, நம்ம கண்ணீருக்காக காத்துரு. நாம் இந்த பாடலை சொல்லும்போது உள்ளம் இலகணும். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர். இயல்ங்கிறது இப்போ நம்ம பேசுறது இயல். இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைப்பதம் பணிவார். ஆண்டவனே, 5 கர பெருமானி. மகாபாரதம் எழுதுனது பிள்ளையார் தான். நீ அறிவு கடல், நீ எங்கே இருக்கிற? புத்தியில் உரைபவர். கைத்தல நிறைகனி பாட்டில் புத்தியில் உரைபவர்னார். விநாயக பெருமாள் நம்ம புத்தியில் இருக்கிறாராம். அவரல்லவா இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டும். நான் ஒரு முறை பேசும்போது தவறுதலாக சொல்லிட்டேன். ஒரு அன்பர் எனக்கு நான் 60 மாதம்னு சொல்லிட்டேன். சுவாமி மலைக்கு 60 வருடங்கள், தமிழ் வருடங்கள் 60 ஒரு அன்பர் கொடுத்தாரு. அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தவறி வந்துடுச்சு. 60 மாதம்னு சொல்லிட்டேன். 60 வருடங்கள் தமிழ். அந்த வருடங்கள் 60. அந்த 60 வருடங்கள் தான் 60 படியாக இருக்குதுன்னு. இப்போ அந்த தவறு எப்படி வந்துடுச்சு? ஆண்டவன் புத்தியில் கொஞ்சம் விட்டுட்டார். அதை ஒரு அன்பர் சொன்னார். உண்மை. 60 வருடங்கள் தான் 60 பதம் தான் மணி விழா செய்கிறோம். நம்ம பிறந்ததுலேருந்து 60 வருடம் முடிஞ்ச உடனே மணி விழா என்று 60ல் செய்வார்கள். அந்த அன்பருக்கு நன்றி. அதனால் நம்ம புத்தியிலே இந்த தவறாக நான் எதுவும் சொல்லக்கூடாது. அதனாலே புத்தியில் உரைகின்ற விநாயக பெருமானை வணங்கினால் எந்த இடரும் வராது. ஆகையினாலே நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகன். சண்முகன் என்று ஆறுமுகப் பெருமானை வடமொழியிலே சண்முகம்னு சொல்வார். அந்த ஆறுமுகப் பெருமான் முருகனுக்கு தான் ஆறுதலையாம். அவனை வணங்கினால்தான் நமக்கு ஆறுதல். நமக்கெல்லாம் ஆறுதல் தர ஆறுமுகத்தோடு இருக்கிறானாம். நம்முடைய அப்பர் சுவாமி ஒரு பாட்டு பாடுவார். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். இதில் எண்ணி பாருங்க, வாரியார் சாமி எண்ணி சொல்லார், 6 தலைவர் தான். அவர் அப்படி நினைச்சு பாடலை, அது வருவார். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அதை எண்ணிட்டு சொல்றார் 6 தலை. அது 6 தலை முருக பெருமானை குறிக்கிற மாதிரி இருக்குது. நாம் எல்லோருக்கும் ஆறுமுகப் பெருமான் அனுதினமும் நமக்கு ஆறுதல் தருவார். அந்த ஆறுமுக சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சுவாமி இல்லை. ஆகையினாலே அந்த சுப்பிரமணிய சுவாமியை பாடுகின்ற இந்த பாடலே, கணபதியே நீ எந்த தவறும் வராமல் என்னை காத்தருள வேண்டும். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர். செஞ்சொல் செம்மை சொல்ங்கிறது செம்மையான சொல், தமிழ் சொல். செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைப்பதம் பணிவா. விநாயகப் பெருமானே, உன் கருணையினாலே இந்த பாடல் நான் செய்ய துணைகிறேன் என்று அருணகிரி பெருமான் கருணையோடு பாடினார். இந்த பாடலை நான் பலமுறை சொல்லியிருந்தேன். அடுத்த 5 திருப்பாடல்கள், ஆடும் பரிவேல் அணிசவேல் என்ற 5 பாடல்களுக்கு விரிவுரை செய்வேன். அதற்கு உதவி செய்த சக்தி விகடன் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி எம்பெருமான் முருகப்பெருமானை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நேயர்களே, ஆக்சுவலாக 51 பாடல்கள் தான்.
நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக போட ட்ரை பண்ணுறேன். நான் அதில் இடம் இருந்தது அப்படின்னா போட்டுடுறேன். இல்லைன்னா முடிந்த அளவுக்கு எல்லோரும் சின்ன புத்தகங்கள் கிடைக்கும், கந்தர் அனுபூதி, அதை வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா இந்த ஒரு நோட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடுக்கு நானும் நோட்டோட வந்துடுவேன் நான். ஸோ அந்தந்த குறிப்புகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு படித்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐயா கிட்ட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் முறையாக நம்ம கற்றுக்கலாம். ஐயா நன்றி, வணக்கங்க. நமஸ்காரம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.